உன்னுடைய வேலையை நீ செய், கூலியை ஆண்டவன் தனியாக கொடுப்பான். அது ஆன்ம லாபம். ஆன்ம நேயத்துக்கே வரலையே, ஜீவகாருண்யத்துக்கே வரலையே. சொற்பொழிவோடு நின்று கொள்கின்றோம், படிப்பதோடு நின்று கொள்கின்றோம், சத்விச்சாரத்தோடு நின்று கொள்கின்றோம். ஜீவகாருண்யம் பழகணும். யோகங்களில் எல்லாம் தலையாய யோகம் ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் பயிற்சிக்கு வர வேண்டும். எப்படி வாசி யோகத்துக்கு உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பண்றீங்க இல்லையா? குண்டலினி யோகத்தை 6 மணி நேரம் பண்றீங்க இல்லையா? அஷ்டாங்க யோகத்தை 10 மணி நேரம் பண்றீங்க இல்லையா? அது சுயநலம். அந்த சுயநலம் எதுவரை உங்களை கொண்டு போய்விடும்? சமாதி நிலையை காட்டும், துரிய நிலையை காட்டும். சுத்த சிவ துரியத்தையோ சுத்த சிவ துரியாதீனத்தையோ காட்டாது. உங்களுக்கு ஜோதி உணர்வு ஏற்படாது. இன்னொரு கேள்விக்கு இங்க பதில் சொல்லணும். ஒருத்தர் சொல்றாரா அவர் ஜோதியிலேயே கலக்கல. ஜோதியிலேயே கலக்கல. ஏன் அப்படின்னா அவர் இப்போ இந்த உடம்போட இருக்கிறாரு. ஜோதியிலே கலந்து கரைஞ்சு போயிட்டா இந்த உடம்பை எப்படி இருக்க முடியும்? பெருமானதுக்கு விளக்கம் சொல்றார். குறைஞ்சது அறவழையாத முறையா படிங்க. முத்திரல் வடிவமும் முன்னியாக மத்திரல் என கருளான பெருஞ்சோதி. முத்திரல் வடிவம் என்பது என்ன? சுத்த பிரணவ ஞான தேகங்கள். அதை எப்பொழுது அடைய முடியும்? அருட்பெருஞ்சோதியிலே கரைந்து இந்த உடல் அருட்பெருஞ்சோதியாக மாற்றம் பெற்று மீண்டு வர வேண்டும். மணிவாசல் சாமி மாதிரி கரைஞ்சிட்டீங்கன்னா திரும்ப வர முடியாது. கரையணும். இந்த உடம்பு அருட்பெருஞ்சோதியாக மாறணும். உடன்பொருள் ஆவிகளை அருட்பெருஞ்சோதியானவரிடமிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மீண்டும் திரும்ப வர வேண்டும். எப்போ மீண்டும் திரும்ப வர முடியும்? யோகம் படிச்சவங்களுக்கு தெரியும். சமாதி நிலையில 21 நாள் இருந்தீங்கன்னா மீண்டும் வர முடியும். ஏன்? சமாதி நிலை என்பது ஆத்மா தன்னுடைய உண்மையான காதலால் இறைவனை நோக்கி திரும்பி விடுகின்றது. மனம் இருக்கின்ற வரை இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசை, ஏதாவது ஒரு சின்ன ஆசை இருக்கின்ற வரைக்கும் தான் இது திரும்ப வரும். இல்லைன்னா அப்படியே போயிடும். சமாதி படம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். 21 நாள் சமாதியில் இருந்தா உயிர் போய்விடும், திரும்ப கொண்டு வர முடியாது. 6 மாதம் சமாதியிலே இருந்தார் ராமகிருஷ்ணன். எப்படி சொல்றார்? சமாதி வந்து இந்த கையிலிருந்து அப்படியே அந்த உணர்வு மறந்து போய்கிட்டே வரும். காலில் இருந்து எல்லாம் மறந்து போய்கிட்டே வரும். சமாதி நிலைக்கு உடம்பு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்வான்? பக்கத்துல ஒரு ரசகுல்லா வச்சுக்குவான். நாளைக்கு மாறி இந்த ரசகுல்லா சாப்பிடுறதுக்கு நான் மீண்டும் வெளியிலே வந்தது. இல்லைன்னா ஒரு ஹூக்கா வச்சிருப்பான். இந்த ஹூக்காவில நான் புகைப்பிடிக்க வேண்டும். எப்போ? நாளையோ நாளை மறுநாளும் என்று தனக்கு தானே ஒரு ஆசையை ஏற்படுத்திக் கொண்டு அந்த சமாதி நிலைக்கு போவாங்க. பெருமாள் என்ன ஆசையை ஏற்றுக் கொண்டிருந்தார்? சமாதியிலிருந்து சமாதியை கடந்து சடங்கு சமாதிக்கு போய் அதுக்கு மேல இறைவனோடு இரண்டரை கலந்து தாய்மானவரிலிருந்து மாணிக்கவாசகரிலிருந்து நால்வரிலிருந்து 63 நாயன்மார்கள் சித்தர்கள் எல்லாம் சொரூப சித்தி என்ற பெயரால் சிவனை கலந்து ஒன்றாயிட்டார். அது எப்படி அழகா சொல்றார் பெருமான்? முத்தர்களை வாழை பழம்போல் விளக்கும் யானை. சிவம் என்ன? சிவம் என்ன செய்யும்? முத்தி நிலை அடைஞ்சவங்கள வாழைப்பழம் யானை விழுகிற மாதிரி எல்லா ஞானிகளையும் விழுங்கி தன்னுடைய திருவடியில சேர்த்துக் கொண்டது. ஆனால் வள்ளல் பெருமானுக்கு என்ன உத்தரவு? நலாந்தினுடைய ஒரு பதிகம் முழுவதும் 10 பாடல்ல சொல்றார். கேட்பாருங்க, எடுப்பாருங்க. இங்கே இருத்தி சொல்றார் பெருமான். ஆண்டவர் என்ன சொல்றார்? வள்ளலாருக்கு கட்டளை இங்கே இருத்தி. எங்கே? ஞானம் சொல்லியா? சித்தி வராது இல்லையா? இல்ல, சாமி ஞானம் கேட்கிறார். அதுக்கு இறைவன் என்ன பதில் சொல்றான்? நாளை காலையிலே தர்மசாலையிலே வாயலாம். புத்தனுக்கு போதி வர தெரியல, ஞானம் வந்துச்சு. வள்ளலாருக்கு ஞானம் கொடுக்கிறாரு. நாளை காலையிலே தர்மசாலையிலே வாயலாம். எதுவரைக்கும் தர்மசாலையிலே வள்ளல் பெருமான் இருப்பார்? கடைசி உயிர். மனிதர்கள் மட்டுமல்ல, தாவரங்கள், பிராணிகள், புல், பூண்டு, ஈ, எறும்பு, எல்லா பிராணிகளும் எல்லா ஜீவர்களும் மனித நிலைக்கு வந்து மனித நிலையிலிருந்து இறைமனித குலம் என்கின்ற அருட்பெருஞ்சோதி நிலை அடைகின்ற வரை வள்ளல் பெருமான் தர்மசாலையில் தான் இருப்பார். இதுதான் ஹெட்குவார்டர்ஸ். ஒரு வினாடியில எல்லா அண்டங்களிலும் போய் என்னென்ன செயல்கள் செய்யணும் 5 ஆண்டுகளில் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய தலைமை செயலகம் எது?
பட்டுப்பூச்சிக்கு தெரியுது பாருங்க, அந்த ரகசியம் நமக்கு தெரியல. இந்த பட்டுப்பூச்சி எப்படி இருக்கு? முதல்ல அணுவா இருக்கு, அதுக்கு பிறகு ஒரு கூட்டுக்குழுவாக இருக்கின்றது. அந்த கூட்டுக்குழி என்ன ஆகிறது? ரெக்கைகளை, அழகான வண்ணங்கள் கொண்ட ரெக்கைகளை அமைத்து கொண்டு கூட்டை உடைந்து கொண்டு வெளியே வந்து பறந்து போகின்றது. அதே போல் இந்த உடல் மலக்கூடு, மனித உடல் ஒரு மலக்கூடு. இதற்கு உள்ளே 3 உடல்கள் இருக்கின்றன, 3 பிறப்புகள் இருக்கின்றன. நாம் என்ன செய்யறோமா? இல்ல. வள்ளல் பெருமானுக்கு எத்தனை பிறந்தநாள் விழா கொண்டாடுறது? அம்மாவுடைய வயதிலிருந்து வந்ததுதான் இந்த வருவிக்கு விட்ட நாள். அதற்கு பிறகு சுத்தநேகம் ஒரு பிறப்பு. கொடி கட்டிட்டார் இல்லைங்களா? சன்மார்க்க கொடி ஏற்றுகின்றார் அல்லவா? அது எதை குறிக்கின்றது? அது பிரணவதேகத்தினுடைய பிறப்பு. 1874 சித்திவராகத்தில் அவருடைய உடல் மாற்றம் பெற்றது இல்லையா? கருப்பெரும் ஜோதியாக மாற்றம் பெற்றது இல்லையா? அதுக்கு என்ன சொல்ற? தன்னை எனக்களித்து தன்னதன் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே, உடம்பே அருட்பெரும் ஜோதியாக மாறியது, மனம் அருட்பெரும் ஜோதியாக மாறியது, ஜீவன் அருட்பெரும் ஜோதியாக மாறியது, ஆன்மா அருட்பெரும் ஜோதியாக மாறியது, எல்லாம் அருட்பெரும் ஜோதியா மாறி போச்சு. இது 3வது பிறப்பு. அந்த 3வது பிறப்பு கடந்து என்ன நடக்கும்? அனக உடல் கிடைக்கும். அனக உடல் என்பது என்ன? இறைவனுடைய உடல். அகம் இங்குதானே அனகமாகும். ஞானத்திலே எடுத்து படிச்சு பாருங்க. அகம் என்பது என்ன? உயிருடல் சாமி சொல்வார். சித்தர்கள் சொல்லுகின்ற சொரூப சித்தி. சொரூப சித்தி எப்படி அவர்கள் அடைகின்றார்கள்? சமாதியிலே போய் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற உப்புவோ எதுவோ அதை சாப்பிட்டு சமாதியில் உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த மருந்தை எப்படி சாமி சொல்றாரு? இரும்பை குலைக்கும் மருந்து. இரும்பை குலைக்கும் மருந்து ஞான மருந்து, சித்துருவான மருந்து. உண்மைதான். சித்தர்கள் சொல்ற மெய்ப்பொருளை நாம இல்லைன்னு சொல்ல. எப்பொருள் மெய்ப்பொருள் என்ப என்ற அறிஞர்கள் அப்பொருளாக பெருஞ்சோதி நிறைய குறிப்புகள் கொடுக்கிறார். ஆனால் உப்பு வகைகள் பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. அது ஒரு வேலை செய்யும், அவ்வளவுதான். என்ன செய்யும்? உன்னுடைய 7 தாதுக்களை உயிருடலாக மாற்றும். எலும்பு உயிரால், தசை உயிரால், தோல் உயிரால், நரம்பு உயிரால், ரத்தம் உயிரால், சுக்கிலம் உயிரால், உயிருடல் என்கின்ற சொரூப சித்தி வரை கிடைக்கும். அனக உடல் கிடைக்குமா? கிடைக்காது. அருட்பெரும் ஜோதி உடல் கிடைக்குமா? கிடைக்காது. சித்தரை நீ கடந்து வள்ளல் பெருமான் போகின்ற இடம். அனக உடல் என்பது என்ன? ஐயா, இது எங்கே? அதர்வன வேதத்துல வடமொழியில அனக உடல் இறைவனுக்கு உண்டு ஒரு குறிப்பு வருது. 16 பேர் உரை எழுதி இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியல அனகம்னா என்னன்னு. பெருமான் விளக்குகின்றார். உண்மையில் சொல்ல போனால் வேதங்களுக்கு, ஆகமங்களுக்கு உண்மையான உரையை சொன்னவர் வள்ளல் பெருமான் ஒருவரே. இதுக்காக அவங்க என்ன செய்யணும்? சைவர்களும் வேதாந்திகளும் வள்ளலாருக்கு நன்றி சொல்லணும். வள்ளலாருக்கு நன்றி சொல்லணும். இந்த உண்மையை, உண்மையான உரையை கொடுத்ததற்காக நன்றி சொல்லணும். நன்றி சொல்றாங்களா? இல்லையே. சரி, அது போகணும். அனக உடல் என்பது என்ன? இறைவனுடைய உடல். இறைவனுடைய உடல் எப்படி இருக்கின்றது? விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள் 10 பில்லியன் கேலாக்சிஸ். இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே எத்தனை உலகங்கள் இருக்குயா? பல கோடிக்கணக்கான பூமி போன்ற இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்தா ஒரு கேலாக்சி. அது மாதிரி பில்லியன் 100 கோடி. 10 பில்லியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10,000 பில்லியன் எவ்வளவு ஆச்சு? இதெல்லாம் கணக்கே கிடையாது. போய்கிட்டே இருக்கு. கோடானு கோடி அண்டங்கள் ஒவ்வொரு வினாடியும் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றன. அந்த சாமி எப்படி சொல்லுவார் தெரியுங்களா? ஒரு வார்த்தை சொல்லுவார். ஓங்குதல். அல்களின்றி ஓங்குதல். ஓங்குதல் என்னங்க? எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் இன்னைக்கு ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்றானே, அத 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஓங்குதல். எது வரைக்கும் ஓங்குதல் சொல்றார்? இறைவனுடைய உடல் எவ்வளவு பெரியது என்றால் 10,000 கோடி அண்டங்கள் இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் இறைவனுடைய உடம்புல இடதுகால், சிறுவிரல், நகம். அப்படின்னா இறைவனுடைய உடம்பு எவ்வளவு? வேதங்கள் கூட இங்கே தவறு செய்கின்றன. வேதங்கள் என்ன சொல்லி தெரியுங்களா? வடமொழி வேதங்கள் இறைவனுடைய உடம்பில் கால் பகுதி இந்த பிரபஞ்சம். பெருமாள் என்ன சொல்கின்றார்? இல்லை, சிறுவிரல் நகர்ந்த போல உடம்பு எவ்வளவு பெருசுங்க? ஆயிரக்கணக்கான மடங்கு பெருசு. இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே போகுது. ஏன்? இது ஜடப்பொருளால் ஆனது இந்த பிரபஞ்சம். இறைவனுடைய உடல் இறைவன் பொருள், டிவைன் மேட்டரால் ஆனது. அது அருளால் ஆனது.
புரியும். உங்களுடைய ஆன்மா இங்கே அறிந்து வந்திருக்கின்றது உங்களை. இந்த ஆன்மா விரும்புகின்றது இந்த செய்தியை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் உங்களுடைய ஆத்மாவுக்கு தெரியும், ஆத்மா தன்னுடைய பயணத்தை முழுமையாக நிறைவாக அடைய வேண்டும் என்றால் இங்கே போ இருக்க. ஒருத்தர் தான் முழுமையான பாதையை காட்டுகின்றவர். மனித ஆன்மா அருட்பெருஞ்சோதி நிலை என்கின்ற முழுமையான 10வது நிலையை அடைகின்ற வரை போக வேண்டும் என்றால் வழிகாட்டுகின்ற ஒரே மனிதர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் தான். மற்றபடி சிறு தெய்வங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டா அதுக்கு ஆசை கொடுக்கும், பணம் கொடுக்கும், சாராயம் வீடு எல்லாம் கொடுக்கும். கடைசியில் என்ன ஆகும்? செத்தா உங்களுடைய ஆத்மாவை கொண்டு போய் வச்சுக்கும். இவங்களுக்கு அடிமையாக நீ இருக்கணும். ஆத்மாவுக்கு நோ சால்வேஷன். பழகு சமய தெய்வங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா இறந்த ஆத்மா என்ன ஆகும்? அந்த சமய உலகத்துக்கு போகும். அங்கே இருந்து நீங்கள் அடிமைகளாகவே இருப்பீர்கள். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணை என்ன? மகா மந்திரத்துல சாமி சொல்றார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெருஞ்சோதி என்ன தனிப்பெரும் கருணை? சாமி சொல்வார், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வத்துல தன்னையே எனக்கு அளிக்கும் தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், உன்னை அருட்பெருஞ்சோதியாக்கும் தெய்வம், உன்னை தன்னுடைய இருக்கையில் அமர்த்தும் தெய்வம், அரியாசனத்தில் அமர்த்தி கங்கணத்தை கட்டி மணிமுடி சூட்டி செங்கோல் கொடுத்து சொல்றார் இல்லையா, தன்போல் அளவினருக்கு ஓதி சுத்த சமரச சன்மார்க்க நீதி செங்கோல் அளித்தது வாரி திருச்சிற்றம்பலத்தை திருநடஞ்சோதி. இறைவன் கையில் வைத்திருக்கின்ற செங்கோலை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்ற தெய்வம் எங்காவது இருக்கின்றதா? எந்த சமய தெய்வமாவது தன்னுடைய ஆசனத்தில் தன்னுடைய சீடனை எவ்வளவு பக்தன் இருந்தாலும் அவர்கள் விரும்புகின்றதா? இல்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும் என்ன செய்கின்றார்? தன்னுடைய நிலைக்கு அருட்பெருஞ்சோதி நிலைக்கு வந்து ஐந்தொழில் ஆற்றல்கள் அடைந்து சச்சிதானந்த நிலையை கடந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களுடைய இன்ப நிலை ஆனந்த நிலையை ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய ஒவ்வொரு மகனும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர், அதற்கு தயாராக இருக்கின்ற அளவுக்கு விசாலமான மனம் படைத்தவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே. வேற யாராவது எனக்கு தெரிஞ்சவர் இல்லையே. எனக்கு தெரிஞ்ச அரசியல் தான் பேச போறேன், எலெக்ஷன்ல நிக்க போறேன், ஓட்டெல்லாம் கேட்கல, எதையும் நம்பி இல்ல. படிக்கணும், அற்பாவை படிக்கணும். அற்பாவை படிக்கணும்னா ஆன்மா நஷ்டமாயிடும். கிடைத்த கறி இந்த பிறவி நஷ்டமா? மறுபடியும் எப்போ பிறவி கிடைக்குமோ தெரியாது. அது சொல்றாங்க இல்லையா, இப்பிறவி நம்பின் எப்பிறவி வாய்க்குமோ யாது நேருமோ. சாமியை கைப்படுறாங்க. இந்த பிறவி இருக்கும் போதே சன்மார்க்கத்துக்கு வாங்க, படியாத படிப்பை நான் உனக்கு சொல்லித் தருகின்றேன். என்ன, நீ நோயே இல்லாமல் வாழலாம், முதுமையே இல்லாமல் வாழலாம், மரணமே இல்லாமல் வாழலாம். சார் எப்படி சார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சாமி என்ன சொல்றார்? ஞானசரிக்கு மேல ஒரு நூலே இல்ல, விஞ்ஞான நூல் இல்ல. விஞ்ஞான நூல் மட்டுமல்ல, ஞானசரியை இரவு மனப்பாடம் செய்துவிட்டு படுக்காதவள் சுத்த சன்மார்க்கியாக முடியாது. பாராயணம் பண்ண அதனுடைய உள்ள அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன படியாத படிக்க சாமி சொல்றார்? சொல்றாரு இல்லையா, இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர், இரவாத பெருவரம் நீரே அடைய மாட்டீர். நாம் ஒவ்வொருவரும் இரவாத பெருவரம் அடைய வேண்டும். எப்படி அடையாது? அது சொல்றார். அடுத்த வரியில சொல்றார், கவனிங்க. மறந்திருந்தி பிணிமூப்பில் சம்மதமோடு நோக்கு. எதை மறந்தோம் சொல்லுங்க? எதை மறந்தோம்? நாம் மறந்தது என்ன? அம்மாவினுடைய வயிற்றுல நாம இருக்கும் பொழுது ஒரு அணுவாய் தந்தையினுடைய வயிற்றில் இருந்த ஒரு விந்து துளியும் தாயினுடைய வயிற்றில் இருந்த அந்த முட்டையும் ரெண்டும் சேர்ந்து நாம் உருவாகின்றோம். ஒரு அணு மாதிரி இருந்தோம். இன்னைக்கு எப்படி இருக்கோம்? 5 அடி 4 அடி 4 அங்குலம் உயரணும். நம்ம சாமி பாலசுப்ரமணிய சாமி என்னை விட 2-3 அங்குலம் உயரம். தர்மலிங்க சாமி இன்னும் கொஞ்சம் உயரம், 6 அடி 7 அடி எல்லாம் வளரும். 2 கை, 2 காலு, 2 கண்ணு, ஒரு இதயம், ஒரு மூளை எல்லாம் உற்பத்தி ஆச்சு. எதுல இருந்து உற்பத்தி ஆச்சு? அந்த காலத்துல எங்கம்மா ஒண்ணும் தெரியாது. வைட்டமின் சாப்பிடணும், மினரல் சாப்பிடணும், பால் சாப்பிடணும், இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க. சாம்பல் சாப்பிடுவாங்க. அதுல என்ன சத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. எதுக்காக இந்த பெண்கள் எப்படி சாப்பிடுறாங்க இன்னைக்கு வரை எனக்கு தெரியல. போண்டா, பஜ்ஜி என்ன வீடு அதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த பொருள்களை கொண்டு கட்டப்பட்டது இந்த வீடு.
இங்க இருக்கு இல்லையா? ஒரு சின்ன பிளாக், அந்த ரத்த குழாயில கொஞ்சம் அடப்பு இருக்குது. இது உடனே பைபாஸ் பண்ணி 4 லட்சம் செலவு பண்ணி பைபாஸ் பண்ணி அதை நிறுவனது அப்படியே எடுக்கலன்னா செத்து போயிடுவேன். ஒரு கேள்வி, இதயத்தையே கொண்ட அறிவுக்கு